நீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பதவியில இருந்து விலக்க மாட்டாங்க, அவர் தான் வந்து தமிழக மாநில பாஜக தலைவராக நீடிப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே திட்டவட்டமா சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்றைக்கான செய்தியை பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கிறாரு. அதாவது மாற்றப்பட்டிருக்காருன்னு சொல்ல முடியாது, விண்ணப்பங்கள் வந்து கொடுத்திருக்கிறாங்க. யாரெல்லாம் தலைவருக்கான விண்ணப்பம் இல்ல அதுதான் சார் விண்ணப்பங்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதுல முடிச்சு அதாவது சரித்திரத்தில் ஒரு சரித்திர நாயகன் வீழ்த்திட்டாங்க, அவ்வளவுதான். அரசியலுக்கு பாவம் அவர் வந்து அரசியல் சதியால் வீழ்த்தப்பட்டாங்க அண்ணாமலைய. அந்த அண்ணாமலை அவர்கள் பாஜக சேர்ந்துருக்கூடாது. அவர் வந்து புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். ரஜினிகாந்த் இருந்த போதே அப்போ வந்து கூட இல்லைனோட புது கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். பாஜக சேர்ந்தது அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் பார்க்குறோம்ல, பிளஸ்ஸாக பார்க்கல. ஏன்னு சொன்னா அண்ணாமலை இருக்கிறதுனால அங்கே கிறிஸ்டின் முஸ்லீம் மற்ற ஏனையவர்களே வந்து பாஜக சேர தயாராகிடும். ஸோ அண்ணாமலை வெளியிருந்தா அரசிச்சாங்க, உள்ள போக முடிய சூழ்நிலை அந்த கட்சி தடுத்தது. இன்னைக்கு மனம் விட்டு பேசுறேன். அண்ணாமலையால் வந்து பாஜக தான் வளர்ச்சி சொல்லிய, ஆனால் அண்ணாமலைக்கு அது வீழ்ச்சி, பாஜக இருப்பதனால் வீழ்ச்சி. ஏன்னு சொன்னா அவர் வந்து காமன் பீப்புளுக்கான லீடர், ஒரு பார்ட்டிக்கான ஒரு சித்தாந்தத்துக்கான சிந்தனைக்கான லீடர் அல்ல, அனைத்து விதமான மக்களுக்கான லீடர் அண்ணாமலை. பாஜக சுருங்கி கொண்டது. பாஜக இந்துத்துவமான கட்சி அப்படின்ற போது அதுக்கான அடையாளமாக அண்ணாமலையை படுத்துகின்ற போது அவருடைய திறமைகள் வீணாகி போய்விட்டது. அவருடைய ஆதரவாக இருப்பவர்கள் கூட அந்த கட்சி இணையாமல் இருப்பதற்கு காரணம் அதுதான். சோ இந்த இடத்துல வந்து அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் தனி கட்சி ஆரம்பிக்கணும். இப்போ ஃப்ரேம் உருவாயிருச்சு, இதுல இருந்து வெளியே போறது நல்லதில்ல. அவர் நம்பி பெரிய கூட்டம் இருக்கு. தனி கட்சி தொடங்கணும். பாஜக விட்டு தனி கட்சி. இதுக்கு எந்த பொறுப்பான தேசிய தலைவர் பொறுப்பை கொடுங்க, தென்மாநில பொறுப்புல கொடுங்க, எந்த பொறுப்பான நத்திங் வேஸ்ட். ஒரு ஹீரோவாக தமிழகத்தில் அரசியல் ஜொலித்து விட்டு மாற்று பொறுப்பு போறது வந்து அவருக்கு தகுதிக்காது, அசிங்கம்.